ஹலோ ஆல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, எப்படி ஒரு சிம்பிள் மந்த்லி பிரேக் அவுட்ட யூஸ் பண்ணி நம்பளால இன்வெஸ்டிங் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. பட் ஹைலி எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த சார்ட்ல என்ன இண்டிகேட்டர் பிளாட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ வந்து கரண்ட் மந்த்ல பிளாட் ஆகுற மாரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மந்தோட ஹை வந்து இங்க இருக்கு. லோ வந்து இங்க இருக்கு. ஸோ இது நவம்பர் மந்த். நவம்பர் டூ டிசம்பர் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹை பிரைஸ் இங்க இருக்கு. லோ பிரைஸ் இங்க இருக்கு. அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நானு பிளாட் ஆகுற மாரி பண்ணியிருக்கேன். ஸோ இத யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எங்கெல்லாம் ப்ரீவியஸ் டே ஹைய வந்து பிரைஸ் பிரேக் பண்ணுதோ, அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து பை டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பயாஸா எடுத்துக்கலாம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி சார்ட்ல இருக்கேன். இப்ப பாருங்க, ஹிஸ்டாரிக்கலாவே 1996ல இருந்தே பாருங்க, நிஃப்டி வந்து இந்த இடத்துல 1996 பிப்ரவரில பை கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அங்கருந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் வந்து புல்லிஷ்ல இருக்கு. ஸோ இங்க பை கிராஸ் பண்ணும்போது, நம்ம அந்த பை பிரேக் அவுட் அந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோஸ் ஆன உடனே, அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, திரும்ப இங்க செல் கிராஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல அந்த கேண்டிலோட லோ கட் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ செல்லுல இருக்கும்போது நம்ம நேச்சுரலா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட, மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணிட்டு எப்ப திரும்ப புல்லிஷ் திரும்புச்சோ, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ப இங்க என்ட்ரி பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். திரும்ப பாருங்க, இங்க 1997 ஜனவரில புல்லிஷ் மாறுச்சு. ஏப்ரல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தது. பட் அதோட லோ பிரேக் பண்ணல. அது அப்படியே க ச சஸ்டெயின் ஆகி உங்களுக்கு பை போயிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா, இங்க செல் மாறுது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் செல்லுல இருக்கு. 1998ல பாருங்க, மார்ச்ல பை மாறுது. திரும்ப மேல எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டூ காஸ்ட் நம்ம வெளிய வந்துட்டோம். அடுத்து அங்கருந்தே பார்த்தீங்கன்னா, செல்லுலயே தான் இருக்கு. 1999ல பை மாறுது. இங்கேயும் காஸ்ட் டூ காஸ்ட். அதுக்கு அடுத்த பைல பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ராலி. ஸோ இந்த மாரி நம்ம ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபண்டமெண்டலா ஸ்டாக்க ஸ்டடி பண்ணி வச்சிருப்போம். அந்த ஸ்டாக்ல நமக்கு டெக்னிக்கலா டைம் பண்ணணும், என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கும்போது, மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கும்போது நம்ம பண்ணாம, எப்ப வந்து புல்லிஷா திரும்புதோ அப்ப பண்றதுக்கு இத ஒரு இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி 52 வீக் லோல வந்து நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லோல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது கன்சிஸ்டன்ட்டா திரும்ப கீழயே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு ஹோல்டிங் பீரியட் வந்து அதிகமாயிடும். ஸோ அந்த மாரி ஹோல்டிங் பீரியட் அதிகமாகாம இருக்கிறதுக்கும், மார்க்கெட் வந்து கன்ஃபார்மா திரும்பிடுச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டர் ஆகுறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க இருந்தே வந்து செல்லுல இருக்கு. அப்போ இந்த செல்லு இடையில பை வந்தாலும் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 52 வீக் லோ ஒரு ஸ்டாக்ல பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது அந்த மாரி ஸ்டாக்கே எடுத்து பார்ப்போம். ஸோ இதுல பாருங்க. இப்ப இந்த இடத்துல 52 வீக் லோ வந்து அடிக்குது அப்படின்னா, இன்னும் ஃபர்தரா அது கீழ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50% கீழ போயிருக்கு பிரைஸ். ஸோ அதுவரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணாம வெயிட் பண்ணிட்டு எப்ப நமக்கு புல்லிஷ் ட்ரையாங்கிள் வருதோ, இங்க இருந்தே பாருங்க எல்லாமே ஒயிட் தான். இங்க ஒரு எல்லோ வந்தது. அது ஹை பிரேக் பண்ணல. அப்படியே கீழயே வந்துட்டே இருந்தது. இங்க வந்து தான் இது பண்ணுது. ஸோ இந்த இடத்துலயே 52 வீக் லோ. ப்ரீவியஸ் இயர விட இங்க ஒரு 52 வீக் லோ. இந்த பைல ப்ராஃபிட் குடுத்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த லோ கட் பண்ணும்போது இந்த இடத்துல 52 வீக் லோ. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ₹50. ஆனா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ₹30 வரைக்கும் அது வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40% வந்து அங்கருந்து கரெக்ஷன் ஆயிட்டு, ஒரு 6 மாசம் கீழ இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் பை மாறி இருக்கு. ஸோ இந்த மாரி இடத்துல நம்ம செல்லிங் ட்ரெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்க 52 வீக் லோன்னு சொல்லி அங்க போய் என்டர் பண்ணாம, 52 வீக் லோக்கு அப்புறம் நமக்கு பை கிராஸ் ஆன உடனே நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஹோல்டிங் பீரியட் நமக்கு அவாய்ட் ஆகும். நம்ம பை பண்ணதுக்கப்புறம் பிரைஸ் கீழ போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேண்டமா தான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ வந்து இங்க வந்துருச்சு. பட் ஸ்டில் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பை வந்தது. ஹை பிரேக் பண்ணல. அப்படியே உங்களுக்கு கீழ வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டே இருந்து இங்க தான் உங்களுக்கு பை குடுக்குது 500ல. ஸோ கிட்டத்தட்ட 1000லேருந்து 500னா 50% கரெக்ஷன வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். 52 வீக் லோன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, மேல வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்தையும் 50% கரெக்ஷனையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 50% திரும்ப ரெக்கவர் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பாருங்க. ஸோ அப்ப போய் அந்த மாரி நம்ம ஒரு ட்ராப்ல மாட்டாம இருக்கிறதுக்கு, இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்பர் பிரைஸ் ஆக்ஷன் தான். இது வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு கிடையாது. பிரைஸ் ஆக்ஷன். ஒரு ஸ்டாக்ல எனர்ஜி இருக்கு. அதுல வந்து டிமாண்ட் இருக்கு. அண்ட் அதோட பிரைஸ் வந்து
ரைஸ் ஆகும்னு சொல்லி ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும். அப்ப ரைஸ் ஆகும்போது அதோட பிரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, மந்த்லி ஹைய வந்து பிரேக் பண்ணும். ஸோ மந்த்லி ஹைய பிரேக் பண்ற இடத்துல நம்ம என்ட்ரி பண்றதன் மூலமா, நம்மளால ஐடில் டைமையும், அன்னெசசரி கரெக்ஷன் நம்ம என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஆகுற கரெக்ஷனையும் நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா ராலி இருக்கிற டைம்லாம் ஸ்டாப் லாஸ்க்கே வராம போயிட்டே இருக்கும். இப்போ பாஸ்ட் 2, 3 இயர்ஸ்லாம் பாருங்க. ஏபிபிலாம் இப்ப தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற ஸ்டாக்கு. இது எல்லாமே பாருங்க. இந்த பை இங்க ப்ராஃபிட் குடுத்துருச்சு. திரும்ப இந்த பை இங்க வரைக்கும் வந்து ப்ராஃபிட் குடுத்தது. திரும்ப அடுத்த பை பாருங்க ப்ராஃபிட்டு. திரும்ப அடுத்த பையும் ப்ராஃபிட்டு. திரும்ப அடுத்த பை ப்ராஃபிட்டு. அடுத்த இங்க பையும் பாருங்க ப்ராஃபிட்டு. ஸோ சிம்பிளா நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு செல் மாறிட்டு பை மாறுதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அடுத்த செல்லுக்கு வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னாவே, அழகா ஒரு ஸ்டாக்ல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே போலாம். இத நீங்க உங்களோட அட்வான்டேஜ்க்கு எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரீவியஸ் மந்த் ஹை பிரேக் அவுட்ங்கிறது நம்ம நார்மலா போயிட்டு ட்ரேடிங் வியூ சார்ட்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்தோட ஹைய ஒரு ஹாரிசான்டல் லைன் டிராப் பண்ணீங்கன்னா, அத பிரைஸ் பிரேக் பண்ற இடத்துல நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட ஸ்டாக்ல. ஃபண்டமெண்டலா நீங்க ஸ்டாக்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அத டெக்னிக்கலா எப்படி டைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மினிமம் 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் பொசிஷன் வைக்கிற மாரியான சிஸ்டமா இருக்கும். இதுவே வந்து இன்னும் ஷார்ட் ஃப்ரேம்ல என்ன பண்ணலாம்? வீக்லில இந்த மாரி யூஸ் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ நம்மளோட இன்வெஸ்டிங் கோர்ஸ் ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அமி புரோக்கர் பேஸ்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஜனவரியில இருந்து உங்களுக்கு எஸ்பெஷலி பொங்கல் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ட்ரேடிங் வியூ பேஸ்லயே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ட்ரேடிங் வியூலயும் நீங்க இத வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரேடிங் வியூல ஃப்ரீ வெர்ஷன்லயே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வெர்ஷன்ல இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங்கிற இண்டிகேட்டர் வந்து நம்ம உங்களுக்கு குடுத்துருவோம். 5 ஹவர்ஸ் கோர்ஸ் இருக்கும். பிளஸ் டெக்னிக்கலா இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? இன்னும் சிம்பிளா எஃப்&ஓ ஸ்டாக்ஸ்லயே எப்படி நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி மணிய காம்பவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு அடிஷனல் வீடியோவா நான் வந்து இதுல குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி எஃபோர்ட்லெஸ்ஸா இதுவே உங்களுக்கு எல்லா இதையும் சொல்லிடும். இந்த பிரைஸ் ஆக்ஷன் சொல்லிடும். ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுது. இந்த எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்குங்கிறத இது சொல்லிடும். என்ட்ரி எங்க பண்ணணுங்கிறத சொல்லிடும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா, ஸ்டாப் லாஸ் இல்லாம எப்படி இத மேனேஜ் பண்றது? எத்தன பொசிஷன் எடுக்கணும்? இத எப்படி அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா நான் வந்து அந்த வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ இன்வெஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் வாரன் பஃபட்டோட ரூல் தான். டோன்ட் லூஸ் மனி இன் த மார்க்கெட். ஸோ அது மாரி மார்க்கெட்ல மணிய லூஸ் பண்ணாம எப்படி நம்ம பண்ணிக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் பாட்டம்ல என்ட்ரி எடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது நிஃப்டி சார்ட். எல்லா இடத்துலயுமே பாருங்க மார்க்கெட் பாட்டம்ல வந்து நமக்கு இந்த கிரீன் ட்ரையாங்கிள் வந்து என்ட்ரியை குடுத்துருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து ஸ்விங் ட்ரேடுனா இந்த ஸ்கொயர்ல கட் பண்ணிக்குவோம். பொசிஷனல்னா இந்த கேண்டில் கலர் இருக்கு பாருங்க. கேண்டில் கலர் கிரீன் இருக்கு. அது ரெட் மாறும்போது எக்ஸிட் பண்ணுவோம். இன்வெஸ்டிங்னா அத எப்படி எக்ஸிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதோட கோர்ஸ் வீடியோல நான் குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ பேஸ்ல நெறைய பேர் அமி புரோக்கர் வந்து யூஸ் பண்ண முடியல. ட்ரேடிங் வியூ பேஸ்ல கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம ட்ரேடிங் வியூக்கு இத மாத்திட்டோம். அதே மாரி இன்ட்ராடேக்கும் இண்டெக்ஸ் ட்ரேடிங்க்கு கேட்டிருந்தீங்க. ட்ரேடிங் வியூ பேஸ்ல மொபைல்ல இருந்து பண்ற மாரி. அதுக்குமே நம்ம ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஸ்டாக்கு, இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டி எல்லாமே இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் எந்த நாள் சைட்வேஸ்ல இருக்கு, எந்த நாள் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கும், அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் என்ட்ரி, புல் பேக் என்ட்ரி அண்ட் பிரேக் அவுட் என்ட்ரி இந்த 3 டைப் ஆஃப் என்ட்ரீஸ்மே இதுக்குள்ள இது பண்ணி நம்ம குடுத்துருக்கோம். இதுல நெறைய ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே கோர்ஸ் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொப்ரைட்டரி இண்டிகேட்டர் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் வருது இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமம் ஸ்டாப் லாஸ்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிஃப்டி இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க உங்களோட ஸ்டாப் லாஸே பார்த்தீங்கன்னா 706 725னா ஃபியூச்சர்லயே 20 பாயிண்ட் அப்படின்னா, ஆப்ஷன்ல 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த மாரி ரொம்ப மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் கிரீன் அண்ட் ரெட் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் ஆகும். இது வந்து ப்ரொப்ரைட்டரி இண்டிகேட்டர். இதையுமே நான் உங்களுக்கு இன்ட்ராடே கோர்ஸ்ல ஆட் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு செட்டப் வச்சே நீங்க வந்து கமாடிட்டி பண்ண முடியும், ஸ்டாக்ஸ் பண்ண முடியும் அண்ட் இண்டெக்ஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ்ல ரொம்ப அல்ட்ரா ஃபாஸ்ட் ஸ்கேல்பிங்கும் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம கோர்ஸ் வீடியோல குடுத்துருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸா தான் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லேருந்து லான்ச் ஆயிடும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் குடுத்துருப்போம். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும். ரேஞ்ச பிரேக் பண்ணா தான் ட்ரெண்ட் ஆகும். நீங்க இதுல பார்த்தாவே தெரியும். இந்த நாள் ரேஞ்ச பிரேக் பண்ணல, சைட்வேஸ்ல இருக்கு. இந்த நாள் ரேஞ்ச் பிரேக் பண்ணிச்சு பாருங்க, ட்ரெண்ட் ஆகுது. இந்த நாளும் ரேஞ்ச் பிரேக் பண்ணிச்சு, ட்ரெண்ட் ஆகுது. இந்த நாள் ரேஞ்சுக்குள்ள இருக்கு பாருங்க, சைட்வேஸ்ல இருக்கும் இந்த 2 நாளும். எப்ப ரேஞ்ச பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு ட்ரேட். இந்த நாளும் பாருங்க ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்போது ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ஆப்ஷன்ல தீட்டா உங்களுக்கு டிட்டீரியரேட் ஆகும். அதனால ஆப்ஷன்ல வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது போக மாட்டோம்.
பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் தான் போகும். இந்த பிரேக் அவுட் பாருங்க. இங்க பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுது. பிரேக் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷனல் ட்ரேடும் பண்ணலாம், ரிவர்சல் ட்ரேடும் பண்ணலாம். இது எல்லாமே நான் கோர்ஸ் வீடியோல கிளியரா குடுத்துருக்கேன். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொங்கல்ல இருந்து இந்த கோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ராடேல நீங்க இண்டெக்ஸு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டீஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் போதும். அதே மாரி இன்வெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் எஸ்ஐபி, அப்புறம் லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் இது எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு சிஸ்டமே போதும். ஸோ உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு சிஸ்டம். நீங்க ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம், லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாரி இன்ட்ராடேல ஒரு சிஸ்டம். நீங்க இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் பண்ணிக்கலாம், கமாடிட்டீஸ் பண்ணிக்கலாம். அதுல லோ டைம் ஃப்ரேம் தான் 1 மினிட் அண்ட் பிலோல நீங்க ஸ்கேல்பிங் 1 மினிட்ல ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளியரா நான் வந்து இந்த அப்கமிங் வீடியோஸ்ல கோர்சஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸ்க்கு ஆஃபர் பிரைஸ் குடுத்துருக்கோம். அதுவும் நீங்க குணாகிட்ட என்னன்னு கேட்டுக்கோங்க. நீங்க 9944759616ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸ் ட்ரெய்னிங் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இது வந்து ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துருக்கோம். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கான கோர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். பொங்கல் ஹாலிடேஸ்லேருந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இண்டெக்ஸும் ஏன் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நிஃப்டி வந்து உங்களுக்கு லாட் சைஸ் வந்து ஜனவரி வீக்லி கான்ட்ராக்ட்ல இருந்தா இன்கிரீஸ் ஆகுது. ஸோ பிரீமியம் வந்து 500, 600 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ 50,000 இருந்தா தான் ஒரு லாட் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ஆக்சுவலா லைவ்‌க்கு வரட்டும். லைவ்ல வந்தோனே எவ்ரிடே பிரீமியம் என்ன பிரைஸ்ல வருது, அதோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது டியூன் பண்ணணுமாங்கிறத டியூன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லான்ச் பண்ணதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இது இருக்க பிரசன்ட் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கு. நம்ம வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜனவரி மந்த் பிரீமியம்ல ஏதாவது வாலட்டிலிட்டில வேரியேஷன் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கோ, அங்கெல்லாம் வந்து பெருசா மூவ் ஆயிருக்காது. ரேஞ்ச் பவுண்ட்ல இல்லாத டைம்ல நமக்கு நல்ல ராலி கிடைச்சிருக்கும். இத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோர்ஸ் வீடியோல நான் கிளியரா குடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, என்னோட எக்ஸிக்யூட்டிவ் 9944754616 இந்த நம்பர்ல இருப்பாரு. அவர கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவர் உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாரு. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.